செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். காலமுறை ஊதியம், பணிக்கொடை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்திய சத்துணவு ஊழியர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், விவரங்கள். சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் இன்று முதல் வருகின்ற 23ஆம் தேதி வரை வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பினை வெளியிட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பு கூடி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னனர் போலீசார் அவர்களுக்கு அனுமதி மறுக்கவே விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களது கோரிக்கை சத்துணவு ஊழியர்களுக்கு காலம்பறை ஊதியம், குடும்ப பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட சத்துணவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விழுப்புரம் சென்னை சாலையில் மறியல் போராட்டத்திற்கும் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து அவர்களை தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அந்த பல்வேறு போராட்டங்களை அடுத்த கட்டமாக நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். அவர்கள் மடிப்பிச்சை ஏந்தி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தெரிவிக்கையில் அடுத்த கட்டமாக தங்களது கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் தீக்குளிப்பு உள்ளிட்ட பல்வேறு பல கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.